இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து அவுட்டர் லுக்கில் பில்டிங்கோட எலிவேஷன் எல்லாமே ஒரு நீட்னஸோட கொண்டு வந்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேக்கில் இந்த மாதிரிலாம் இருக்கணும். ஒரு இடத்துக்கு போனப்போ எனக்கு இந்த செடியை பார்த்துட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. நம்ம இடத்துல இது வைக்கணும்னு சொல்லி இந்த செடி பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஒரு நீட்னஸ் அழகு லுக்கோடு இருக்கா. எனக்கு ஒரு அந்த பசுமை தான் ரொம்ப முக்கியமே. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இடம் போனால் ஒரு பசுமையாக இருந்துச்சுன்னா அந்த இடம் வந்து எப்பயுமே வளரக்கூடிய இடமா தான் இருக்கும். அதனால் இந்த பசுமை தான் எப்பயுமே நான் எதிர்பார்ப்பேன். நீங்கள் என்னோடய சுற்றி எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி இல்லை இருக்குது. கம்பெனியில் இருக்க எல்லாத்தையுமே சுற்றி காமிச்சிட்டேன். ஆல்ரெடி இந்த இடத்த புறமே சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கு. இப்போ கஸ்டமர் வந்து டெமோ பார்த்துக்கிறக்கையில் சில பேர் வந்தோடனே ஒரு 5 நிமிஷத்துலேயே போகணுன்னு பிளான் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் இப்போ டிவியில் வந்து ஒரு வீடியோ போட்டு காமிச்சிடலாம். அது மாதிரி இப்போ 2 டிவி பிளான் பண்ணியிருக்கு. அதேமாதிரி கஸ்டமருக்கு முன்னாடி வந்து ஒரு சில மிஷின் மட்டும்தான் நாங்கள் உள்ளே வச்சுருந்தோம். ஏன்னா எங்கள் இடம் இல்லாதனால அப்படி இது பண்ணியிருந்தோம். இப்போ கொஞ்சம் இடத்தெல்லாம் சேஞ்சஸ் பண்ணி எல்லா 6 வேரியண்ட் மிஷினும் இப்போ உள்ளே கொண்டு வந்தாச்சு. 6 வேரியண்ட்டில் 5 வேரியண்ட் இப்போ உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இன்னொரு வேரியண்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6 வேரியண்ட்டுமே இங்கே வந்து எந்த கஸ்டமர் யாருக்கு அவங்க எவ்வளோ கெப்பாசிட்டி உள்ள முறுக்கு ரன் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த மிஷின் நாங்கள் ப்ராடக்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் இப்படி தான் எம்எஸ்சில் பவுடர் கோட்டிங் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டீலாக மாறிடுச்சு. அதேமாரி கஸ்டமர் உட்காந்து டெமோ பார்க்குறதுக்கு, அவங்களுக்கு விசிபிளாக உட்கார்றதுக்கு ப்ளேஸ் வந்து நீட்டாக அவங்க ஃப்ரீயாக வந்து உட்காந்து மிஷினர் அவங்க மாவே எடுத்து வந்து ரன் பண்ணி இங்கேயே நாங்களே வந்து அவங்களுக்கு டெமோவும் காமிப்போம். அவங்க மாவை போட்டு சாப்பிட்டு பார்த்து அப்புறந்தே நாங்கள் மிஷினுக்கு ஆர்டரே வாங்குவோம். அந்தளவுக்கு இப்போல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா சில கஸ்டமர் வந்து மிஷினில் வந்தால் டேஸ்ட் வராதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. அவங்களாம் அங்கேருந்து மாவை எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்களுக்கு இங்கே அவங்க மாவுலேயே ஓட்டி ரன் பண்ணி அவுட்புட் எடுத்து காமிச்சிருவோம். அவங்க யாருமே இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு போனவங்க யாருமே வந்து மிஷினில் நான் கூட வேறு மாதிரி நினச்சிப்பாங்க, நல்ல ஃபினிஷிங் இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. எனக்கு நானே என் மிஷினை சொல்லக்கூடாது, பட் ஆனாலும் அவங்க சொல்கிற ரிப்ளை வச்சு தான் நான் சொல்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரடியாக வந்து உங்களுக்கு மேலே ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் இருக்குது. நீங்கள் வந்து இங்கேயே இருந்து கூட தங்கி பார்க்கலாம். இப்போ அவுட் சோர்ஸ்லேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஸ்டே பண்ணி இங்கேயே வேலை பார்க்குற அளவுக்கு இங்கே இருந்து எல்லாத்தையும் ரன் பண்ணி பொறுமையாக இருந்து பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் ஒரு கஸ்டமர் வந்துட்டு போனாங்க. அவங்களுக்கு புறமே இன்றைக்கி முறுக்கு ஓட்டி காமிச்சிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஒரே டை தான். இங்கே ஒரு 3 விதமான டிசைன் ஓட்டியிருக்காங்க. அப்படியே அங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 15 வகையான டிசைன் ஓட்டியிருக்காங்க. ஒரு டையிலே இத்தனை வகையான முறுக்கு ஓட்டலாம். அப்போ ஒரு ப்ரைஸ் ஒரு டை போட்டு வாங்குறாங்கன்னா ஒரே டையில் 15 வகையான முறுக்கு 30 வகையான முறுக்கு சுற்றும் போது அவங்களுக்கு ஒரு ஃபேவர் இருக்கும். இதெல்லாம் வேறு டை, அதாவது அந்த ஒரு ஷேப் வச்சு வேறு டிசைனில் பூ டிசைன், ஹார்ட் ஷேப்பு, பிஸ்கட்டு, ஹார்ட்டின்னு, ஸ்டாரு, இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரே ப்ரொஃபைலில் நம்ம டிசைன் பண்ணலாம், வடிவமைக்கலாம். ஓகே வாங்க. ரொம்ப பேசி கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸாக அந்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி பேசிக்கிருந்தோம். நல்லா டயர்டாகிட்டோம். நல்லா கரெக்டாக நாங்கள் ஒரு 12 மணிக்கு வந்து இது பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட்டு முந்தானத்து நம்ம ஈவினிங் இதை பற்றி பேசியிருந்தோம், முறுக்கை பற்றி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நிறைய பேர் வந்து முன்னெல்லாம் வந்து டை அடிக்கும்போது என்ன ஆகுன்னா, ஒரு டை நானே அடிக்கும்போது கஸ்டமரை வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற முறுக்கு எல்லாமே நாங்கள் சாம்பிள் வச்சிட்டோம். அதோட வெயிட் கிராம் முதற்கொண்டு இங்கே செட் பண்ணி வச்சிட்டோம். அப்போ வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அந்த ஏரியாவில் எவ்வளோ மார்க்கெட்டு என்ன ப்ரைஸ் கொடுத்தா கட்டுப்படி ஆகும் நாங்களே ஒரு ரெஃபர் கொடுத்துருவோம். அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. எல்லா டிசைன் முறுக்கு இருக்குது, இதில் அளவாகத்தே இருக்குது. நம்ம மிஷினில் போய் ரன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒவ்வொரு இன்ஸ்டலேஷன் டீமும் கொண்டு வந்து முறுக்கு இங்கே கொடுத்துருவாங்க. அந்தந்த ஜாரில் எடுத்து உள்ளே வச்சுருவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இப்போ ₹1 பார்த்தீங்கன்னா 4 கிராமில் இருந்துச்சுன்னா கட்டுப்படி ஆகும். அதே ₹2க்குன்னா 7 to 8 கிராமெல்லாம் கட்டுப்படி ஆகும். அதே ₹5க்குன்னா 20 to 25 கிராம் வரைக்கும் கட்டுப்படி ஆகும். அவங்க வாங்குகிற மாவு விலையை பொறுத்து ப்ரைஸ் நிர்ணயம் பண்ணுறது. அப்படி தான் நம்ம கெஸ் பண்ணி இந்த இடத்துல புறமே ஷோ பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா மற்ற இடத்துல நீங்கள் போனீங்கன்னா ஒருவேளை நீங்கள் அந்த முறுக்கு எடுத்துகிட்டு வராமல் வருவீங்க, ஒரு அவசரத்தில் முறுக்கு எடுத்துகிட்டு வராமல் இருப்பீங்க. இல்லை புதுசாக நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து என்ன முறுக்கு போட்டால் நமக்கு சக்ஸஸ் ஆகும்,
என்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. அப்போ இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும், புரிய வைக்கக்கூடிய அனைத்தும் இதில் இருக்கும். அவங்க இதை பார்த்தோன்னே எனக்கு இந்த முறுக்கில் இந்த டிசைன் வேணும்ப்பா, என் மிஷினுக்கு இந்த டிசைன் வேணும்ப்பா ஏன்டா ஒரு 5 நம்பர் டைவ் பண்ணினாலே போதும். டெய்லியும் அழகாக வந்து ஒரு இப்போ நீங்கள் அருமுறுக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 30 கிலோ அவருக்கு ஓட்டினாலும் மணிக்கு ஒரு 30 கிலோ ஓட்டினாலும் 10 மணி நேரத்துக்கு 300 கிலோ. ஒரு கிலோவுக்கு சராசரியாக நம்மளுக்கு ஒரு 50 ரூபா மிச்சம் இருந்தாலும் கூட நீங்கள் அதிகபட்சம் 300 கிலோவுக்குண்டையில் உங்களுக்கு ஒரு 15,000 ரூபா மிச்சமாகும். இன்னும் எல்லா பொருளும் போனாலும் கூட அதுக்குரிய கால்குலேஷன் கொஞ்ச நாள் கழித்து நான் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். எப்படி ஃபங்க்ஷன்னா, ஒரு கிலோவில் நம்மளுக்கு எவ்வளோ லாபம் இருக்கும், ஒரு கிலோவில் எத்தனை முறுக்கு இருக்கும், ஒரு கிலோவில் என்னென்ன விதமான டிசைன்லாம் ஓட்டலாம், எந்த டிசைனை நம்ம வேகமாக ரீச் பண்ணலாம், எப்படி நம்ம பிஸ்னஸ் மார்க்கெட் பண்ணலாம், ஒரு கிலோ டேஸ்ட்டு வரதுக்கு என்ன மாதிரி மாவுலாம் யூஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். மாசிக்குள்ளே பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மேலும் எங்களோட லட்சுமி டிசைன்ஸ் பயணம் உங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுல பெருமை அடைகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் என் கூட இருக்காங்க. கிட்டத்தட்ட வீடியோவில் எந்த வீடியோலையும் எங்கள் அம்மாவை நான் காமிச்சதில்லை. என் ஃபோட்டோஸில் மட்டும்தான் நான் உள்ளே வந்திருப்பாங்க. அதேமாதிரி எங்கள் அம்மா அந்த யூடியூப் போனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்னப்பா இவ்வளோ பேர் பார்த்ததை வந்து மிஸ் ஆகிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க போப்போன்னு தெரிஞ்சோடனே எங்கள் அம்மா இன்றைக்கி நானும் மேலே வரேன், சும்மா நானும் வீடியோக்கு வருவேன்னு சொல்லிச்சு. ஓகே, நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு இப்படி காமிச்சிருமா? தெரியுது.